ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கனவா தொக்கு எப்படி செய்யலாம் பார்க்கலாமா? இதுவும் போன வாரம் எடுத்ததுதாங்க. எப்படி செய்யலாம் பார்க்கலாமா? ஒரு கடாயை வச்சுக்கோங்க. அதில் எண்ணெய் சேர்த்துட்டு சோம்பு சேர்த்துக்குங்க. சோம்பு சேர்த்து வெங்காயம் அதை நல்லா வணக்கிடுங்க. கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா கண்ணாடி பதம் வந்தோடனே அது கூட தக்காளி, பச்சை மிளகா சேர்த்துக்குங்க. பச்சை மிளகா சேர்த்த பிறகு அதை நல்லா வணக்கிடுங்க. தொக்கு பதக்கம் உப்பு சேர்த்துக்குங்க. உப்பு சேர்க்கும்போது டக்குன்னு வதங்கிடும். காஷ்மீர் சில்லி சேர்த்து நான் கலர்ஃபுல்லாக இருக்கும், அதுக்காண்டி தான் நல்லா டீஸாக இருக்குமா, அதனால தான் காஷ்மீர் சில்லி சேர்க்குறேன். கொஞ்சம் மிளகாத்தூள் குழம்பு மசாலா ஒரு ஸ்பூனும், ஏன்னா கொஞ்சமாக தான் எடுத்திருக்கேன் கீர்த்திமாக்காண்டி. நல்லாயிருக்கும், உள்ளே இருக்காதா, சாஃப்டாக இருக்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து அதை நல்லா வணக்கிடுங்க. எண்ணெய் கொஞ்சம் தாராளமாக மட்டும் நல்லாயிருக்கும். வதக்கின பிறகு நம்ம எடுத்து வச்சுருக்கோம்ல கலவா, மஞ்சத்தூள்லாம் சேர்த்து அதெல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா நல்லா பரட்டிடுங்க. பரட்டினா கொஞ்சம் இந்த ஸ்டேஜ் வரும்போது நல்லா பெப்பர் சேர்த்துக்குங்க. பெப்பரை எடுத்து நல்லா தூக்கி விட்டிங்கன்னா செம்மையாக இருக்கும். நல்லா வணக்கின பிறகு ஒரு 10 நிமிஷம் நல்லா வணக்கின பிறகு கொத்தமல்லி, கருவேப்பிலை தூக்கி இறக்குங்க. பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணி கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.